ஆமென். இந்த தம்பியோட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பாம்பாட்டி குழலூதி பாம்பை விளையாட வைக்கிறது போல சில வார்த்தைகளிலூட ஆமென் குடும்பம் கோத்திரம் என்றதான அன்பை கெடுக்கத்தக்கதாய் சில நபர்கள் கூடாரத்தின் உள்ளறைகளில் பிரிவினை உருவாக்கத்தக்கதான அனுபவங்களில் சில சிறையிருப்பின் அனுபவங்களை உருவாக்க சத்ரு சில மனுஷ வாயில் வெளிப்படுகிற வார்த்தைகள் வம்புள்ளதாய் வெளிப்படுத்தி கலக்கமிட பார்வையிடுகிற அனுபவங்கள் உண்டு. ஆகையால் ஆமென் சில மனுஷ வார்த்தைகளை நிதானித்து அறிந்து ஜபத்திலூட சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். மானுஷிக அனுபவத்தில் தீர்மானிக்காதபடி ஆமென் பிரிவினை உருவாகாதபடி சாட்சியை சூட்சித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். ஹalleluya. சம்தனா ரகதல கடகம் அத்துனா ரகதல கட்சசியானி. ஹalleluya. கையில் இருக்கிற விலையேறப்பட்ட ஒரு பொருள் நஷ்டப்பட்டு போவது போல ஆமென் ஒரு தரிசனத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆகையால் நாட்களில் குடும்பத்தின் உள்ளறைகளில் நஷ்டங்கள் வராதபடி நாட்கள் அதிகமாய் கவனமாய் இருந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். கேட்பதற்கு வேகமாகவும் ஆமென் பதில் சொல்வதற்கு தாமதமாகவும் உள்ளவனாயிரு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில். வார்த்தை பெருகினால் பாவம் வராமல் இருப்பதில்லை. ஆகையால் வாயில் கடிவாளத்தை சூட்சிக்க வேண்டும், கடிவாளத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். களியாட்டு சொல்லுகிறது போல களியாட்டுக்குள் வந்த வார்த்தைகள் ஆமென் 7 ஆண்டுகள் ஆமென் பிரிவினையாய் இருக்கக்கூடிய ஒரு கசப்பை அகத்தளங்களில் போட்டு வைக்க சத்ரு போராடி கொண்டிருக்கிறார். 3.5 மாதங்களாய் ஒரு விஷயத்தின் நடுவில் மனசஞ்சலத்தோடு இருக்கிறதாய் ஆவியானவர் சொல்லுகிறார். வரும் நாட்களிலே கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி ஆமென் வாக்குத்தத்த நன்மைகளுக்குள் பிரவேசிக்கத்தக்கதாய் நாட்களில் தரிசனம் உள்ளவளாய் இருந்து கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். ஹalleluya. ஷைடகல் கனாதி. இந்த தம்பியோட கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார், விதைத்த நன்மைகள் ஆமென் அறுவடை செய்ய நேரமாகும் போது ஹalleluya மீதியானியர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். வெறுங்கையனாய் நிற்கிறது போலுள்ள ஒரு அனுபவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். ஆகையால் ஆமென் உடவலவகதர பௌஷாரகள் கனாதி. கையில் அவகாசமாக்க வேண்டிய நன்மைகள் எங்கே சிதறிப்போகிறது அதை நாட்களில் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்து கொள்ள ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். ஆமென் அதரகடக ஜானகள் கனா. கர்த்தருக்காய் காத்திருந்தேன், அவர் என்னை விசால ஸ்தலத்தில் நிறுத்தினார் என்று தாவீது சொல்வது போல சில விடுதலின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் சில முகாந்திரங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஆகையால் வரும் நாட்களில் சோர்ந்து போகாமல் தெய்வ மகத்துவத்தினுடைய விடுதலையை அனுபவிக்கத்தக்கதாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபத்திலும் ஆராதனையிலும் ஹalleluya ரகசியமாய் கட்டுப்படுத்த வேண்டிய விஷயங்களை ரகசியமாய் கட்டுப்படுத்தி கொள்ள பரிசுத்தாவின் புத்தி சொல்லுகிறார். அந்த பெரியவரை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார். கடபாலகனகட்சம் அஸ்தனே ஆபிரகாமுடைய காலகட்டத்திலே வாக்குத்தத்தம் பெற்று விசுவாசத்தோடு இறங்கி புறப்பட்டதான ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் ஆமென் பஞ்சகாலம் வந்தது என்றாலும் சந்ததியுடைய காலகட்டத்திலே வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது போல இந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் நாமத்திற்காக இறங்கி புறப்பட்டு ஆமென் வேதனை உண்டோ என்று நிதானிக்கக்கூடிய அனுபவத்தில் தலைமுறை விஷயத்தில் சில வேதனைகளும் துக்கங்களும் இந்த நாட்கள் அனுபவிக்க வேண்டியது வந்தது என்றாலும் ஆமென் ஆதரவோடு காத்து நிற்கப்படுகிறதான சில அனுபவத்தின் நடுவில் நாட்களில் சந்ததி சந்ததியாய் கர்த்தரால் உண்டாகும் விடுதல்களும் அதனுடைய நன்மைகளும் ஜீவனோடு இருந்து காணக்கூடிய அனுபவத்தில் நான் உனக்கு பாக்கியத்தை செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அர்ஜனா ரகதல கடகம் ஜீவலா ரகல்கனாதி. சில மனஸ்தாபங்களும் வேதனைகளும் கஞ்ச நாட்கள் வாழ்க்கையிலே கடத்தி விட்டு ஒதுங்கி போகத்தக்கதாய் சத்ருவானவன் சில போராட்டத்தை கடத்தி விட்டான். ஆனாலும் ஆமென் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை ஆமென் வாழ்க்கையில் தெளிவாய் கர்த்தரின் நாட்கள் வெளிப்படுத்தி அடா ரகதல கடகசியானி தாவீதுடைய காலகட்டத்திற்கு பிற்பாடு ஆமென் சலோமோனை கொண்டு கர்த்தருடைய கரம் ஆமென் அருளிய வாக்குத்தத்தங்கள் வெளிப்படுத்தினது போல ஆஜலம் சம்தனா ரகல்கனே ரகதல கட்சசியானி
ஆமே, ராஜாக்கள் உன் உதரத்திலிருந்து பிறப்பார்கள் என்று சொன்ன வாக்குத்தத்த நிறைவேறல்கள் என்ற போல ஆமேன் உன் குடும்பத்தில் உள்ளவர்களிலும் சந்ததிகளுக்கு வெளிப்படுகிற நன்மைகளை ஆமேன் அனுபவிக்கத்தக்கதாய் நாட்களில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபித்து முன்னேறிக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற கர்த்தருடைய கரத்தினுடைய மேன்மை வரும் நாட்களில் வாழ்க்கையில் வெளிப்படுவதை காண்பீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த பின்னால் இருக்கிற சகோதரனோடு கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார், நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்க சத்ரு போராடினது போல ஆவிக்குரிய அனுபவங்களையும் பொருளாதார நன்மைகளையும் வெள்ளி விழிக்கிற சில போராட்டங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் உண்டு. ஆகையால் வர நாட்களிலே சத்ருடைய சிறையிருப்பின் அனுபவங்களை விட்டு ஆமேன் ஒரு செடி படர்ந்து வளருகிறது போல அடவா ரகச்சசி யாரகல்கனாதி உன்னத அனுபவங்கள் அதனுடைய நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு. அதை பெற்றுக்கொள்ள நாட்கள் தனிப்பட்ட முறையில் ஜபத்தில் முன்னேறிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். குடும்பத்தில் உள்தடங்களில் வாக்குவாதங்களை உண்டாக்கி இறுதிய சஞ்சலங்களை உருவாக்குகிற சில போராட்டங்கள் உண்டு. ஆகையால் ஆமேன் குடும்பத்தில் உள்ளவர்களில் தாழ்மையாய் இருக்க வேண்டிய இடத்தில் தாழ்மையாய், தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்தில் தீர்மானத்தோடு நின்று கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்று பகல் வேளையை புத்தி சொல்கிறார். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில். லம்தனா ரிகதல கடகம் அத்துனி ரிகதல பௌட்சசியா ரகதனே ரீபலா ஜெகல்கனாதே உதர சம்பந்தமாய் சில பலவீனங்களை கடத்திவிட்டு சரீரத்தின் மேல் ஆமேன் யுக்திவாதம் நடத்துகிற பொல்லாதாவுடைய கிரியைகளின் மேல் ஜெயமெடுக்கத்தக்கதாய் நாட்கள் விசுவாசத்திலே ஆழமாய் திடன்கொண்டு கர்த்தருடைய மகிமையை சுதந்திரிக்க விசுவாசத்தில் திடப்பட்டு கொள்ள ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். ஆமேன், உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள், என் வழிகளல்ல உன் வழிகள் ஆகையால் இந்நாட்களில் நடத்தி வந்த தெய்வத்தினுடைய மகிமையை அநேகருக்கு வெளிப்படுத்தி விக்கிரக ஆராதனையில் ஆமேன் புரண்டு கிடக்கும் ஜனத்தை விசுவாசத்தில் ஆமேன் கரை சேர பண்ணுகிற கர்த்தருடைய நீதி வெளிப்படத்தக்கதாய் நாட்களில் ஆமேன் நம்பிக்கையுள்ளவளாய் நாட்கள் முன்னேறிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். அடவல வகுதினி அம்பனா ரகல்கனாதி கஞ்ச நாட்கள் நீ மறைவிடத்தில் அழப்பட்டதான விஷயத்தின் நடுவில் ஏற்ற நேரத்தில் தெய்வ மகத்துவத்துடைய விடுதலை வெளிப்படுத்தி இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த பரிபாலிக்க அவர் வல்லமையுள்ளவர். ஆகையால் நம்பிக்கையுள்ளவளாக இருந்து கொள்ள என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த தம்பியோட கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நன்மை அனுபவிக்கத்தக்கதாய் ரெண்டு பக்கமும் அலைந்து ஓடுகிறதான அனுபவம் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் நாட்கள் காத்திருப்பாய். ஆனால் இந்த ஆபத்துக்கள் ஒழிந்து போக மட்டும் நான் அவருடைய சிறகடியில் மறைந்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தருடைய சிறகடியில் சில நாட்கள் நீ காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன், குடும்பத்தின் உள்தடங்கள் நீ வளரக்கூடாது என்று உன்னை பொறாமையோடு கூட கட்டி போட்ட சில சிறையிருப்பின் அனுபவங்கள் உன்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் போராடுகிறது. ஆகையால் தெய்வ சபையிலூட அதனுடைய விடுதலை அனுபவிக்கத்தக்கதாய் ஆராதனையில் ஜபத்திலும் நாட்கள் உற்சாகம் உள்ளவனாய் தெய்வ சமூகத்தில் காத்திருப்பாய். ஆனால் வர நாட்கள் தெய்வ மகத்துவத்தினுடைய விடுதலையை கண்டுகொள்வாய் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். ஹல்லேலூயா, ஔ ஜலரபி அந்தனா ரீபல் கடகம் ஜானகல் கனாதி பறக்கும் பறவையினுடைய இறக்கையை கெட்டி போடுவது போல ஆமேன் உயர்ந்த கயிறை விடாதபடி ஆமேன் அலைதழுகிற சில போராட்டங்கள் ஆமேன் சரீரத்தில் பலவீனங்களை உண்டாக்கி சில ட்ரீட்மெண்ட்டுக்கு அடிமையாக்க சத்ரு போராடுகிறான். அதிகமாய் ஜபத்திலும் ஆராதனையிலுடைய சத்துடைய சிறையிருப்பை உதறி தள்ளிவிட்டு ஓடிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் புத்தி சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமே, ரீகமனபு சாந்தனா ரிகல்கனாதி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஹல்லேலூயா. ரபா லகம் ஷனாதியான அந்தனே ரிபிகல் கமனா தூடவரகதல பௌட்சசி ரக்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஸ்தோத்திரம். ராகேல் சந்ததியை சொல்லி அழுதது போல ஆமே ரபு லபந்தனா ரகல்கனே ரிகதல பௌட்சசியானே ஹல்லேலூயா, மக்களை சொல்லி விலபிக்க வேண்டியதான சில விலாபகர்த்தங்களை சத்ரு உருவாக்கும் பொழுது ஆமேன் சத்ருடைய பொல்லாதுடைய கிரியைகளின் நடுவில் கட்டழியப்பட்டவளாய் வெளியே வந்து தெய்வத்தின் நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் நாட்கள் அதிகமாய் தலைமுறைகளுக்காக ஜெபித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். அஜலாறு கதல கடகசியானே வளர்ந்து வருகிறதான விருட்சத்துடைய கொம்பு வெட்டி எறிவது போல ஆமேன், ஸ்தோத்திரம். சந்ததியாருடைய ஆமேன் உயர்வான அனுபவங்களை வெட்டி போடுகிற சில போராட்டத்தினுடைய ஆழங்களை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆகையால் தலைமுறைகளுக்காக அதிகமாக ஜெபித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார்.
எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்களுக்கு? நம்மளுக்கு 4 பேருக்கு கல்யாணம். மகள் ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசித்து திடன் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நாகமானுடைய குஷ்ட நோய் மாறும்படிக்கு இஸ்ரவேலில் அடிமையாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளை முகாந்திரமாய் கர்த்தர் சில விடுதல்களை அனுப்பினது போல சில தெய்வ பிரவர்த்தியுடைய விடுதல் வெளிப்பட நடுநிற்க வேண்டியவள். ஆனால் அடிக்கடியாய் பின்னிட்டு போகிற அனுபவங்கள் உண்டு. நீ பின்னிட்டு போக வேண்டியவள் அல்ல. குடும்பத்தில் நீ முகாந்திரமாய் அநேக ரட்சிக்கப்பட வேண்டியது உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. சப்தனாரகதல கடகம் கையில் எடுக்கிற தண்ணீர் தட்டி எறிவது போல சில நன்மைகள் அவகாசமாக்க விடாதபடி நஷ்டப்பட்டு போகிற சில போராட்டத்தின் நன்மைகளையும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் தெய்வத்தால் உண்டாகும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஹalleluya. தெய்வீக வாக்கு தத்தங்களுக்குள் ஈசாக்கு திடனாய் நின்றது போல தெய்வ சமூகத்தில் திடனாய் நிற்பாயானால் கர்த்தருடைய மகிமையான விடுதல்களை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ரிபலரமன ஹதரகடகசியானே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்ற வார்த்தையை ஆவியானவர் தருகிறார். அற்பமாய் எண்ணப்படுகிற ஜனத்தண்டையில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்ற நாமம் உண்மையில் வெளிக்கப்பட கர்த்தன் மேல் இந்நாட்கள் கர்த்தர் உண்மையில் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த நிர்ணயங்கள் பூரணமாய் வெளிப்பட நீ தெய்வ சமூகத்திலே நாட்களில் காத்திருக்க வேண்டியது அவசியம். எந்த விஷயம் முன்னில் கடந்து வந்தாலும் தெய்வ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானத்தை நீ எடுத்துக்கொள்வாயாக. ஆத்திரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் குடும்பத்தில் மனஸ்தாபங்களை உருவாக்குகிறதாய் வெளிப்படும். ஆகையால் அதை கவனமாய் இருந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். நாளுகளாய் கர்த்தரோடு வேண்டிக் கொள்ளுகிற ஜெப குறிப்புகளுக்கு ஏற்ற நாட்களில் தெய்வ மகத்துவத்தின் விடுதல்கள் நீ அனுபவித்து கர்த்தர் சமூகத்தில் சாட்சியாகத்தக்கதாய் கர்த்தருடைய நீதி நாட்களில் வெளிப்பட்டு வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஓடோடி உழைக்கிறதான உழைப்பின் அனுபவத்தில் நன்மைகளை பிடுங்கி செல்கிற பெலிசிய சக்தியினுடைய கிரியைகளை தோற்கடிக்க ஒரு சிம்சோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வெளியே கொண்டு வந்தார். ஆனால் சிம்சோனோ கர்த்தருடைய வார்த்தையின் நடுவில் சற்று தடுமாறி போன போது பெலிஸ்தியர்கள் அவனை பழிவாங்கினார்கள். நாட்களில் நீ எந்த விஷயத்திற்காய் போராடி ஜெபிக்கிறாயோ அதன் விஷயத்தின் நடுவிலேயே உன்னை தோற்கடிக்க பண்ண தந்திரத்தோடு காத்திருக்கிறதான சாத்தானிய தந்திரங்களின் மேல் ஜெயமெடுக்க வாரத்தில் ஒரு நாள் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி சில கிரியைகளை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். 3.5 ஆண்டுகள் பின்னிடும் போது ஊழியத்தின் அனுபவத்தில் அநேகரை ரட்சிப்பில் வழி நடத்த நான் உன்னை பலசாலியாக்கி வெளியே கொண்டு வர வேண்டியதாய் உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஜீசஸ் உடவலவ கதுனியா ரகச்சசியானி
ஷம்தனா ரிகதலகட்சி. 2 காரியத்தில் மனஸ்தாபத்தோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். தரிசனத்திற்கு குறித்த நாள் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும். அதற்காய் காத்திருக்க ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. ஆமென். சத்தியத்தோடு காத்திருக்கிற விஷயத்தின் நடுவில் ஏற்ற நாட்களில் தெய்வ மகத்துவத்தினுடைய விடுதல் வெளிப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. ஸ்தீர பௌஷ்யாம் தனாதியா. ஹalleluya. ரபோலபத்மன தீரகட்சசியா. இருதயத்தின் உள்தடங்களில் சில கால்குலேட்டர்கள் உனக்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம். உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள், உன் வழிகள் அல்ல என் வழிகள். ஆமே ரிபலரமன ஹதலகடகசியானகத்துனி. நீ எதை நினைத்தாலும் அது பூரணமாகாது. ஆனால் என்னுடைய சித்தம் முன்மேல் நிறைவேற என் கரம் உனக்கு முன்பாய் கடந்து செல்வதை நீ அனுபவித்துக் கொள்வாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறேன். ஆஜலாரகனகடகசி. ஸ்திரீகளுக்கு இடையில் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தும்படிக்கு ஊழியக்காரர்களோடு ஆமென் சேர்ந்து நிற்கும் ஒரு அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். அடவல வகதி அப்தனா ரிபா அலபட்சசி ரிபல் கானி ரபனந்தரதீர பௌச்சசியானி. சேபா ராஜாத்தி சலோமுடைய ஞானத்தை விசாரிக்க வந்தது போல ஆமென் பக்தர்களிலூட ஒழுகும் நன்மைகளும் அதனுடைய விடுதல்களும் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தில் கர்த்தர் வரும் நாட்களில் செய்முறையாய் உன்னுடைய வாழ்க்கையில் சில விடுதல்களை அனுப்பும் பொழுது நான் தெய்வம் என்று உணர்ந்து கொள்வாய். ஆனால் கோபத்துக்கு தாமதமுள்ளவளாகவும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு தீவிரமுள்ளவளாகவும் நாட்களில் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கொள்வாய். ஆனால் கர்த்தருடைய நீதியை நீ சுதந்திரிப்பதை ஆமென் கண்டுகொள்வாய் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். ஹalleluya. ஷம்தனே ரிகதலகடகசியானி. வெக்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி மனஸ்தாபத்தோடு அழுது கொண்டிருக்கிறதான அனுபவத்தின் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவனை நடத்தி வந்த வழிகளை நிதானித்து பார். அடவா அரகன் உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நீ எவ்வளவு ஆலயத்திற்கு முன்ஸ்தானம் கொடுத்து தெய்வ சமூகத்தில் காத்திருப்பாயோ அவ்வளவுத்திற்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அதிசயமான காரியத்தை நான் உனக்கு செய்து தந்து என் மகிமையை நான் உனக்கு உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி ஆவேன் என் மகத்துவத்தை பிரசித்தப்படுத்தப்படுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆமென். இந்த தம்பியோட கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார். பேதுரு ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுனுடைய அழைப்பை கேட்டு இறங்கி புறப்பட்டான். ஆதலாரகள் கமனரிகதனி. படகும் வலையும் விட்டு வந்ததான பேதுரு ஆமென் ரீபாலா ரமௌஷா ரகல்கனாதி. வாழ்க்கையிலே சோதனை வந்த பொழுது மறுபடியும் படகு தேடி கடந்து போக ஆமென் அந்த நேரத்தில் இயேசு வந்து அவனை ஆமென் என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று அழைத்து வெளியே கொண்டு வந்தது போல ரீபபா லபட்சசியானி. ஆமென் நீ அறியாத நேரத்தில் கர்த்தருடைய ஆலோசனையின்படி ஆமென் இருக்கும் ஸ்தாபனத்திலிருந்து ஆலயத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்குகிறவனாக்கி நான் உன்னை வெளியே கொண்டு வருகிற தெய்வம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அடவல் அபகது இன்று வரையும் அதனுடைய யோசனையோ சிந்தனையோ உனக்கு இல்லை என்றாலும் ஒரு நாட்கள் அதனுடைய மகத்துவத்தை நீ வெளிப்படுத்தும்படிக்கு நான் உன்னை ஆமே ரீகமனகதனி ஆமென் ஸ்தோத்திரம் தெரிந்தெடுத்த தெய்வம் என்பதை வெளிப்படுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. அந்த அற்றத்தில் இருக்கிற சகோதரனோடு கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார். ஹalleluya. அகடம் ஜெகதரா ரீபனாரகஸ். ஹalleluya. ஒரு அரவு சாலைக்குள்ளாய் கொண்டு போடுகிற ஒரு மிருகத்தை போல ஆமென் உன்னுடைய 18வது வயதிலிருந்து உன்னுடைய பிராணனோடும் உன்னுடைய நன்மையோடும் போராடி கொண்டிருக்கிற அனுபவத்தின் நடுவிலும் அதரகடகசியா ரகல்கனாதி ஆராதனை அனுபவத்தை நீ தேடி வந்த காரணத்தினால் சத்துடைய பிளானுகளை எடுத்து மாற்றி கர்த்தருடைய நீதியான பிளானுகளை உன் சிரசின் மேல் வெளிப்படுத்தி வைக்கிறதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அடபலபதூர மந்தனா தீபரட்சம் வைடம் அஸ்தனே ரிகல்கனாதி. தோல்வி கண்டு சந்தோஷிக்க பார்க்கிற இரத்த பந்தங்களின் நடுவில் தெய்வ மகத்துவத்தினுடைய விடுதலும் அதனுடைய உண்மையான கருத்தும் இன்னது என்பதை நான் உனக்கு முன்பாக விளங்க செய்வேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகையால் ஆமென் ராஜாவங்களில் எளிமையிலிருந்து குடும்பமாய் ஜெபிக்கவும்
இல்லாதவைகளை நேடி எடுக்கும் வேதத்தின் ஆழத்திலூட ஆமென் வேதத்தை தியானம் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமையான விடுதல்களும் அதனுடைய உயர்வுகளும் உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நான் உன்னை வெளியே கொண்டு வருகிற தெய்வமாகையால் ஆமே ரீபா வனா ஷம்துனி அதிகாரிகளின் கண்களில் தயை கிடைக்கும் அளவும் ஜெபத்திலே நாட்கள் முந்திக்குள் கர்த்தருடைய வேதத்தை தியானித்துக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே ஆலோசனை தருகிறார். ஹல்லேலூயா. ஷவுடாரகள் கனாதி ஆமென். நம்பிக்கையை வீண்படுத்துகிற சில பொல்லாப்புகள் ஜீவிதத்தில் போராடி கொண்டிருக்கும் போது ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென் கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆகையால் வரும் நாட்களில் தெய்வ நீதியினுடைய மகிமையை சுதந்திரிக்கத்தக்கதாய் நாட்களில் ஆமென் சஞ்சலிப்பின் இருதயத்தை மாற்றி திடப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஷம்துனி எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷடாரகதல் கடகம் அத்துனாரகதலகட்சசியானி. குடும்ப வாழ்க்கையில் ஆமென் பிளவுண்டிருக்கிற ஒரு சிலரை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகள் வரும் பொழுதும் ஆமென் சின்ன சின்ன விஷயத்தின் நடுவில் விட்டு கொடுக்க மனமில்லாதபடி ஆமென் ஸ்தோத்திரம் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இன்றும் அதாவது ஒரு பொருளை இடித்து சதைச்சி வைக்கிறது போல சதைவான அனுபவத்திலூட கடந்து போய் கொண்டிருக்கிற ஆமென் குடும்பத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேலை செய்தும் திருப்திகரமான ஒரு வருமானம் இல்லாதபடி நெருக்கத்திலூட கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு சிலரை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷம்தனா ரகல்கனாதி. கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் சில காரியங்கள் செய்த காரணத்தினால் அது முகாந்திரமாய் சில மனச்சஞ்சலங்களும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறதான சில குடும்பத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதிரி உள்ள விஷயத்தின் நடுவில் இன்று பகல் வேளையில் விடுதல் தர கர்த்தர் வல்லமையுள்ளவர். கர்த்தருடைய சத்தத்தின்படி ஈசாக்கு தேவ சத்தத்தின்படி ஆமென் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்த பொழுது அவன் விதைத்த போது ஆமென் ஹல்லேலூயா 100 மடங்கு பிரதிபலன் அவன் பெற்றுக்கொண்டது போல இந்த பகல் வேளையிலே சில விடுதல்களை தர கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய கரங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லா வாய்களும் திறந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவின் நாமத்தினாலே ஓ அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஊடவலம உடிவிரிக ஜகல் கமனரிகதல பௌடவல் லைட் சமஸ்கி ஊடவலம உடிவிரிக தகர சாரப உட்டானா ஊடவலம உதினி அம்பரே. குடும்ப வாழ்க்கைக்குள்ளாய் பிரிவினை உண்டு பண்ணுகிறதான பொல்லாப்புகள் அடியட்டும். அடிக்கடியாய் குடும்ப வாழ்க்கைக்குள்ளாய் வாக்குவாதங்களை உண்டு பண்ணி இருதயங்களை சோர்வடிக்கப்படுகிற ஜெபத்தினுடைய அனுபவங்களை தடைபடுத்துகிற அந்த துஷ்டாவியினுடைய கிரியைகள் நசனாக இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஓஹோ ரிபலரபல பௌடிபிரி கதல கடகம் அம்பரே ரிபல் கான பௌட்சசியானி. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஆய்மையோடு இருக்கிற தலைமுறைகளை சொல்லி ஹல்லேலூயா அழுது கொண்டிருக்கிறதான முகாந்திரங்கள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வருமான நன்மைகளை நட்டப்படுத்துகிற பொல்லாதவனுடைய கட்டுகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊரபலரபகதல ஹம்தராதிபானகட்சசி ஒய்டகல் கமனரிகதல பௌஷாரகதல பௌடமனே அடமல பௌடிபிரிகல் கமனாரகதல கட்சசியான் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தெய்வீக வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆண்டில் தெய்வ சபை தேசத்தினால் கட்டப்படத்தக்கதாய் ஹல்லேலூயா பத்திர சம்பந்தமான விஷயத்தில் விடுதல் கர்த்தருடைய ஆவியான தரும்படிக்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ லப உடலரபியாந்தர பல பட்சானகதன் உடவலப குடிவிரிகள் கவனாரகட்சசி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகல் வேளையில் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற சகல சரீரங்களின் மேல் தெய்வீக சக்தி உணர்வோடு வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். உடபலவரவலவ உடிவிரிகஜாலவட்பனாதியை ரகச்சாரகல்கனே ஓ ரபலரபகதல பௌஷந்தனே ரிபல் பிரௌடவ் அத்துனாரகனகட்சசியானி ஹல்தரே கடகசியானி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மக்களோட பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாலோமோனுடைய
வாழ்க்கையில் ராஜஸ்தானத்தில் வர முடியாத அனுபவத்தில் என்றாலும் கர்த்தருடைய பிளான் சலோமோனை ராஜஸ்தானத்தில் கொண்டு வந்து ஆமென் உயர்த்தினது போல தாய் தகப்பர்களுடைய காலத்தில் இருந்ததை விட மேன்மையான அனுபவங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் முன்னால வெளிப்படுத்துகிறார். இனி வருகிற காலகட்டத்தில் ஆலயத்தினுடைய கட்டுப்பணிகள் ஆவியானவர் சில பிளானிகளை தந்து செய்து நிறைவேற்றுகிற காலகட்டங்களும் ஊழியத்தினுடைய அனுபவத்தில் விஷாலமான பங்குகளும் தந்து ஆமென் ராஜாக்கள் பதவியில் இருக்கிற சிலர் ஜனத்தோடு கூட ஆமென் கான்ட்ராக்டுகளை கொடுத்து ஊழியத்தினுடைய மகிமையை கர்த்தர் வருங்காலகட்டத்தில் விஷாலப்படுத்தும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகமும் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தின்படி நினையாத அனுபவங்களிலூட தேவாவியானவர் சில நன்மைகள் தந்து நடத்தும் போது கர்த்தரை மறவாமல் இருக்க ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். ஜீசஸ் இன்று காணுகிற அனுபவங்கள் மட்டுமல்ல, வித்தியாசமான அனுபவங்கள். ஆலயம் ஸ்திதி செய்யும் இடத்தில் அநேக நோயாளிகளை கொண்டு போடும்போது ஜெப வீரர்களை எழுப்பி ஜெபத்திற்காக ஆமென் சிலரை லீடர்ஷிப் வகிக்கக்கூடிய அனுபவத்தில் மேல்நோட்டக்காரனாய் மோசையை கர்த்தர் முன்னிறுத்தி அநேகரை அதன் கீழ் 12 கோத்திரங்களை உருவாக்கி வைத்தது போல ஆமென் ஸ்தோத்திரம். பின் காலகட்டத்தில் கர்த்தருடைய வருகை தாமதமானால் வெளிப்படுகிற நிர்ணயங்கள் விஷாலமானதும் அருமையானதாய் இதே பட்டணத்தில் அநேக ஊழியக்காரர்கள் பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அனுபவத்தில் ஆண்டவர் சில நேர்த்தியான விஷாலதைகளை முன்னில் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஷமான ஹஸ்துனி அடபலாதினி அப்துனி ரபல்கான பௌட்சசியான். நாட்கள் அதிகமாய் தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்க ஆவியானவர் சொல்லுகிறார். நேர்முகமாய் பரிசுத்த ஆவியானவர் சில ஆலோசனைகள் தந்து ஆமென் சவுலுமுண்டோ தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தில் என்று எழுதப்பட்டது போல தீர்க்கதரிசன வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய அனுபவத்தில் எக்காலம் தொனிக்கிறது போல ஒரு அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறார். நிச்சயமாய் அது வெளிப்பட்டு வரும். அதற்காக நாட்கள் ஜெபத்தோடு தெய்வ சமூகத்தில் அண்டிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிறார். ஹalleluya. ஷம்தனாரக எல்லா தேவனுடைய பிள்ளைகளின் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. We love you Holy Spirit. We love you Lord. Sharana tere. ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்று மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றோ பிழைப்பார். பூமி ஒளிந்து
வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்று சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். Thank you. Hallelujah. We love you, Jesus. தகப்பனே, இந்த நாள் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எதுவுமே நாங்கள் சுயமாய் தீர்மானிக்காம, மனுஷ ஆண்டவரே வார்த்தைக்கு நாங்கள் இணங்காம, எல்லாவற்றையும் உங்களுடைய ஆலோசனைப்படி செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறேன். ஹல்லேலூயா. பஞ்ச காலங்களிலும் எங்களை நடத்துகிற தேவன் எங்களுக்கு உண்டு அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாலும் நாங்கள் அதை குறித்து கவலைப்படல. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த நாட்களில் எங்களோடு நீங்கள் பேசின வார்த்தைகளை நீங்கள் இன்னைக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் எவ்வளவு எங்களை நேசிக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடு அநேகரோடு இடைப்பட்டீங்க, உமக்கு நன்றி இயேசுப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. தொடர்ந்து மாலை கூட்டங்களிலும் எங்களோடு கூட பேசுங்க இயேசுப்பா. ஹல்லேலூயா. எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் அடுத்த நிலைக்கு நாங்கள் ஆண்டவரை கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னைக்கும் ஆசீர்வாதம் மனிதரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மாலை கூட்டம் 6:30 மணிக்கு இருக்கு. நீங்கள் வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. காலையில் வந்துட்டோமேன்னு சாயந்தரம் வராமல் இருக்காதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் செலவு செய்யுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஜெப தேவை உள்ளவங்க நீங்கள்